இந்த அழுக்கு நோட்லாம் வாங்கக்கூடாது, புது செலவு நோட்டா கேட்கணும். நம்ம நான் சும்மாவை கேட்கறோம், பால் கொடுக்கல. கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி கலந்துருக்கும். அந்த டீ கடைக்காரனுக்கு தெரியவே இல்லையே. இவன்லாம் ஒரு டீ கடைக்காரன். நம்ம மாடு பால் திக்கா கறக்குதுடா. முதல்ல இந்த காசு என்ன பண்றேன்னா பிரியாணி. மாட்டுக்கா? நமக்கு. ஓ, நைட் ஷோ நாடோடி மன்னன் படம். வெரி குட். யோ, யார விடல? வெளிய வாயா. இந்த பால் கோவிலியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அறிவு கேட்டவன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம இதில் தான்டா தண்ணி ஊற்றி கொடுத்தோம். என்னன்னு விசாரி. நீ போய். என்ன சார் வேணும்? டேய், என்னடா வேணும்? உங்க ரெண்டு பேர்ல யார் மணி? கொடுத்த பால்ல குற்றம் குறை ஏதாவது இருந்தா இவர்தான் மணி. மேற்கொண்டு பால் வேணும்னா நான் ரமணி. டேய், என்னடா? இந்தா நீ குட்ட பாலு. எங்க வீட்ல ஒண்ணும் தண்ணி கஷ்டம் கிடையாது. கிணறு இருக்குதியா? செய்யற தொழில சுத்தம் ஓனியா? முந்தானே நான் கடப்ப கோர சொன்னாரு. சார், யார் சார் நீங்க? நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களே அந்த பேங்க்ல ஆபீசர். இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டல பசுக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிடும். பேங்க் ஆள்ரா? வணக்கம் சார். வணக்கம்யா. சார், இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கினான், கொடுத்துருவான். என்னடா இவன்னு பிரிச்சு பேசுற? நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க. கடன் வாங்கினதுமோ 2 பசு உண்மைதாங்க. அது 20 லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னடா 6 லிட்டர் கூட கறக்கலங்க. அதுக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்தோம். ஆமாங்க. உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல, என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன். பணத்தை கட்டல அடிச்சு இழுத்துக்கிட்டு போடுவேன். என்னது? இந்த கையை வச்சுட்டு பேசுற பேச்சா இது? நான் மாறுகளை சொன்னேன். உன்னால அதான் முடியும். You are talking too much. என்னங்க டூ மச்? we talk 3 மச் 4 மச் நோ மச். இங்கிலீஷ்ல கேட்டா கொடுத்துருன்னு நினைக்கிறியா? இங்கிலீஷ்லயே சொல்றோம். நோ. நான் சொல்றேன் இல்ல நகி லேது. அவளுண்டி. அப்போ நீங்க தவணை பாக்கியே தர போறது இல்ல. சரி, வந்ததுக்கு மாட்டியாவது பார்த்துட்டு போறேன். நீங்க மாட்டை பார்க்க முடியாது. ஏன்? நாங்க மாட்டை பீரோல வச்சு பூட்டிட்டோம். சாவி தொலைஞ்சு போச்சு. டேய், இவன் உளறாங்க. எங்களுக்கு வாங்கும் போது நம்ம ஆசையா தாங்க இருந்துச்சு. ஆனா மாடு கறக்கலையே. வாங்கும் போது அந்த அறிவு இருந்திருக்கணும். கறக்கிற அறிவா? அது மாட்டுக்கு தானே இருக்கணும். உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், நான் வரேன். இப்ப பேசுறது தெம்பு இல்லையா அவருக்கு? ஆபீஸ்ல அதுக்கு மேல சொல்லி தரல. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்கூட்டர் வாங்கும் போதே ஸ்டார்ட் பண்ற அறிவும் வேணும். கொஞ்சம் உதங்களேன். தள்ளு, வாரிட்டு போங்க. இன்னைக்கு 3 லிட்டர் தான் கறந்தது. என்னயா, நேத்து 6 லிட்டர் கறந்தையா? நீ சனிக்கிழமை அரைநாள் இல்லையா, அதான் பாதியா கறந்துருக்கு. அப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா கறக்காதுன்றியா? ஏங்க கொஞ்சம் அழுத்தி கறந்து பாருங்களேன். ஐட்டி கறந்தா பால் வராது, ரத்தம் தான் வரும். பிளட் பேங்க்ல வித்துருவோம். யோ, கூலியா குடியா? கூலியா? நாளைக்கு பாப்போம். நாளைக்கு நான் வரேன். ஐயோ யோ எத்திராஜ், எங்க பாலோட எங்கேயே போற? 2 நாளா கூலி பாக்கி, அதுக்கு பதிலா பால் எடுத்துன்னு வீட்டுக்கு போறேன். உன் மாட்டுல கூட பாலை கறந்துடலாம்யா. உங்ககிட்ட பணம் கறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கோனார் சொன்னாரு. கரெக்ட் தான். கூலிக்கு தான் பால், கோவலை எதுக்கு எடுத்து போற? வட்டி. ஏய், அந்த சனியனுக்கு மீதி இருக்கிற தேங்காய் புண்ணாக்கு எடுத்து போடு. ரொம்ப பசியா இருந்ததுன்னு நானே சாப்பிட்டேன். அதான் நான் தேடினப்ப கிடைக்கல. யோ கோனார, 20 லிட்டர் பால் கறக்கணும் அண்ட புழு அந்த மாட்டை எங்களுக்கு வித்தியே. அது 6 லிட்டர் தான் கறக்கு தெரியுமா? இன்னைக்கு 3 லிட்டர் தான். ஏன் இந்த அப்பாவிங்களை ஏமாத்தினேன்? இந்த கல்லையும் போடுறேன். அது டெல்லி பஸ், ஊருக்கும் புதுசு, பாஷையும் புதுசு. இப்ப அப்படித்தான் வெக்கப்படும். பழக பழக தெரியா போயிடும். ஏன்டா சின்ன சைஸ் கல்லு கிடைக்கல? யோ அனாவசியமா பேசாதீயா. எங்க மாட்டை எடுத்துட்டு 10,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடு. ஏய், என்னடா மிரட்டுறீங்க? வியாபாரம் முடிஞ்சதுதான். வேணும்னா கோர்ட்ல கேஸ் போடுங்கடா. யோ, இப்ப நான் உன்னை கொன்னுறேன், ஏன் மேல கேஸ் போடு. அதுவும் சரிதான். டேய், நான் சொல்றத கேளுங்கடா. எவனாவது ஏமாந்தவங்கிட்ட மாட்டை வித்துட்டு ஊரை விட்டு ஓடி இருங்கடா. ஏயோ, பேங்க்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டு இப்படி ஊரை விட்டு ஓட சொல்ல நியாயமா இது? புரியாதவனா இருக்கிறியே. நானே வேற ஊர் பேங்க்ல கடனை வாங்கிட்டு சொல்லாம கொள்ளாம இந்த ஊரு கொடி வந்துட்டேன். உன்னை கொல்றதுல தப்பே. ஐயோ 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 ஐயோ, கொல்றா கொல்றா. ஐயோ கையில கேட்டீங்க, சிலுக்கு மாறிங்க. அது அதை போய் தொட்டு பாக்குறீங்க? தொட்டு பார்த்தாங்க வியாபாரம் பண்ண முடியும். நாங்க பட்டு மாதிரி வளர்க்குறேங்க. நான் பிகாம் படிச்ச மொத்த அறிவியும் இந்த மாடை வளர்க்கறதுக்கே செலவு பண்ணிருக்குங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. காலையில 20 லிட்டர்,
மத்தியானம் 20 லிட்டர், ராத்திரிக்கு 20 லிட்டர் பால் கறக்கும். பால் கறக்குமா? தீபாவளி பண்டிகை முன்கூட்டியே சொல்லிட்டா எக்ஸ்ட்ராவா 20 லிட்டர் கறக்கும். அப்படிப்பட்ட இந்த மாட்டை நான் விற்க மாட்டேன். தம்பி அந்த மாட்டை வாங்கிட்டு போய் தீபாவளி பண்டிகை டைம்ல பாலை கறந்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அதுக்கு நீங்க காசு வாங்கிக்கணும். என்னடா பிச்சை காசு? கேவலம் 14,000 ரூபாய்க்காக இந்த மாட்டை நான் விற்கணுமா? 14,000 ரூபாயா? தம்பி 10,000 ரூபாய் அனுச்சே. சரி விடுங்க, அவன் 14,000 வேணா, என் 10,000 வேணா, நடுப்புற 12,000 கொடுத்து வாங்கிட்டு போங்க. சரி இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. பாக்கி 2,000 இந்த ரூபாய் சட்டையை வச்சுங்க, கொண்டாந்து தரேன். கொடையும் இருக்கட்டும். வச்சுக்க. என்னடா 2,000 ரூபாய்க்காக சட்டையும் கொடையும் கொடுத்துட்டு போறான்? அறிவு கெட்டவனே, இந்த 2 மாட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானா, இவனை விட மடை நமக்கு இந்தியாவிலே கிடைக்க மாட்டான். ஓடி வந்துரு. பாப்பலாம். ஓட்டு வரானா? அஸ்ஸலாமு அலைக்கும். ரெடியா? ம். பணம் ரெடியா? ம். இந்த அரபு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? பாதி பொட்டி அதுவே அடைச்சிருக்குது. நீச்சல் தெரியுமா? நீச்சலா? என்னங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க? உனக்கு நீச்சல் தெரியுமா? உனக்கும் தெரியாதா? ஐயோ, நீச்சல் தெரியாதா? கத்துக்குங்க, அடுத்த மாசம் போலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க நீந்திடுறோங்க. கவலையப்படாதீங்க, நல்ல அலை அடிக்கிற இடமா பார்த்து நிறுத்துற. நீங்க குதிச்சீங்கன்னா அந்த அலையே உங்களை கரையில் சேர்த்துரும். ஏன்னா துபாய் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தூக்கி முடிச்சா துபாய் அவ்வளவு சீக்கிரமா போயிடும்? இல்லடா, அண்ணா அவளை வேகமா ஓட்டு. இத பாருங்க, நாங்க கொஞ்சம் கண்ணசிட்டா கூட ஏத்தி விட்டுருங்க, இல்லைன்னா போட் அடுத்த ஸ்டாப்பிங் போயிடும். ஏண்டா எஸ்எல்சி, கடல்ல எதிரா ஸ்டாப்பிங் இருந்தா மூழ்கிடாது? ஐயோ, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, என்னால தாங்க முடியல. வாங்க. இந்த பாருங்க, நீங்க எங்கேயோ உட்கார்ந்துருங்க. தூக்கம் வந்தா படுத்து தூங்க. யாராவது கேட்டா கஜாக்கா தோஸ்த் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்கண்ணே. கஜாக்கா தோஸ்த். கஜாக்கா தோஸ்த் தங்கமான மனுஷன்ல பின்ன இல்லையா? ஏய், இவரால எத்தனையோ பேர் துபாய்க்கு போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. ஏண்டா, முன்னாடியே இந்த கஜாவை பிடிச்சு துபாய்க்கு போகணும்னு ஏன் நமக்கு தோணல? அது எதுக்கு ஒரு நேரம் வர வேணா? ஓ. ஏய், சீக்கிரம் வாடா, அண்ணன் நடக்குது. என்னடா அவசரம்? அவசரமா? துபாய் போலீஸ் நம்மள இந்த ட்ரெஸ்ல பார்த்தாங்க, கம்பி என்ன வேண்டியதுதான். முதல்ல அரபு ட்ரெஸ் மாட்டிப்போம். ஏண்டா, தண்ணியில வந்திருக்கோமே, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்காது? எஸ்எல்சி இப்படி கேப்பன்னு தான் பிகாம் ஏற்கனவே ஐடியா பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பால் கவர்ல போட்டு வச்சிட்டேன். நீ பிகாம் எந்த ஸ்கூல்ல படிச்சியோ தெரியாது, படிப்பு தவிர எல்லா விஷயமும் நல்லா கத்துட்டு இருக்க. ஓகே. ஏண்டா, என்ன பார்த்தா ஷேக் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்குது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பேக் மாதிரி இருக்கு. ஏய், கோச்சுக்காதடா டேய். ஏண்டா, துபாய் பீச்ல என்ன கல்லுங்களா இருக்குது, ஒருத்தர் சிலையும் காணா? செல வைக்கிற அளவுக்கு இங்க பெரிய மனுஷங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் நாம வந்துட்டுமே, வச்சிருவாங்க. இல்ல நம்ம யாருக்காவது வச்சிருவோம். டேய், அவங்க 2 பேரும் நம்மளையே பாக்குறாங்கடா. அவங்க பாக்குற பார்வையே வேற சரியில்லை. ஒருவேளை நம்மள புடிச்சு கொண்டு போய் துபாய் ஜெயில வச்சிருவாங்களோ? துபாயில ஜெயிலெல்லாம் வைக்க மாட்டாங்க, நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலேயாச்சு கொண்டு வாங்கலாம். அதான் இவ்வளவு கல்லா இருக்கா? பயந்தவங்க பாக்குறதெல்லாம் பேயா தான் தெரியும். நான் நினைக்கிறேன் அவங்களும் நம்மள மாதிரி பிழைக்கிறதுக்கு தான் துபாய்க்கு வந்திருப்பாங்க. இன்னும் ட்ரெஸ் கிடைக்கலையே என்னவோ. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அப்ப நீ நீந்தி ஊருக்கு போ, நான் பணம் சம்பாரிச்சு லெட்டர் போடுறேன். ஏய், நானும் வரேன்டா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். குரங்கு பசங்க என்ன வேகமா ஏறாங்க பாரு. என்ன இருக்காதா? முடியலப்பா. உள்ள வாங்கடா. என்ன விக்டர், போன காரியம் சக்சஸ் தானே? சக்சஸ் தான். ஆனா பெட்டி மாற்றின சமயத்து போலீஸ் வந்து. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம சிக்னல் பிரகாரம் ஒருத்தன் வாயில சிகரெட் எடுத்து வச்சான், நான் 10 வச்சேன், பொட்டியை மாத்திக்கிட்டோம்.
நம்ம கிட்ட இருந்த சரக்கு பொட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்த தங்க கட்டி பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். അപ്പോഴാണ് പോലീസ് സൈറൻ കേട്ടത്. ആ കൺഫ്യൂഷനില് ഞാൻ ഭയന്നു പോയി. அது அந்த நேரத்துல போலீஸ் அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பொட்டிய குடியா. இந்தாங்க. சட்டி பனியனு. டேய் என்னடா அது? சிக்னல் எல்லாம் கரெக்டா இருந்தது. சிக்னலாவது புடலங்காவாது. தங்க கட்டி எங்கடா? ഒരാള് വായിൽ സിഗരറ്റ് വെച്ചു, അത് ഇവൻ പത്ത വെച്ചു. வச்சா ஷடா. ஏண்டா பொட்டியை கொடுத்தாங்க, மடப்பசுக்கு சாவியை கொடுக்க கூடாது? தேடகரம் பார். மெல்ல மெல்ல. டேய் பயணி ஆண்டு விபூதி மாதிரி இருக்கு. சிஷி இல்லடா, இது உப்பு. என்னடா? டேய் இது போதை மருந்து, மயக்க வஸ்துடா. ஆமா, அவங்க நம்மள மயக்கி என்ன செய்ய போறாங்க? கற்பழிக்க போறாங்க. போடா. சந்தேகமே இல்ல, அவங்க சிஐடிஸ் தான். இன்ஸ்பெக்டரோட சரி சமமா உட்கார்ந்து வரத பாரு. போடா. பேப்பர் அப்புறம் படிக்கலாம், வண்டி அடியா. ഒന്ന് വേഗം സ്റ്റാർട്ട് ചെയ്ത് വണ്ടി എടുക്ക. இரியா, ஸ்டார்ட் பண்ண வேணாமா? எங்க போகணும்? எங்க வேணா போ. எங்க வேணாலும் போவா. சார் அவர்தான் சார் கண்ணாயிரம். ஐயோ இப்ப என்ன பண்றது? சார் ஜீப்ல போய் பிடிக்கலாம் வாங்க. பின்னால ஏரியா. ரைட் ரைட். டாக்ஸி ஃபாலோ பண்ணு. குயிக். எப்படி போகணும்? லெஃப்ட்ல ஓடியா. റൈറ്റിൽ വിട്. என்னப்பா ஒருத்தர் லெஃப்ட்ங்கிறீங்க, ஒருத்தர் ரைட்டுங்கிறீங்க. நமக்கு என்ன, ஸ்ட்ரெயிட்டா போவோம். ഡ്രൈവർ കുറെ കൂടി സ്പീഡ് എടുത്തോ. இந்த வண்டியில எவ்வளவுதான் ஸ்பீடு? ஸ்பீடு பத்தாதியா, வேகமா போ. வேகமா போகணும்னா பிளேன்ல போக வேண்டியதானே. வண்டியில வந்து ஏன் ஏறினீங்க? சாவு கிராக்கி. இப்ப எப்படி போகணும்? எங்களுக்கே தெரியலையா, எப்படி வேணாலும் போ. உங்களுக்கே தெரியலையா? ஒருவேளை பைத்தியமா? நமக்கு என்ன, பணம் வந்தா சரி. எல்லா இடமும் சுத்தியாச்சு. கொச்சின்ல ஒரு இடம் பாக்கி இல்ல. எந்த இடத்துக்கு போகணும்னு கரெக்டா சொல்லுங்க. போனா போயிட்டேரியா. கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. പട്ടിയുടെ മോനെ പറയുന്നത് കേക്കടാ. யாருடா நாயின்னு சொன்ன? அப்படியே ஏத்துனா வெளியே வாடா. தடி பசங்க பணம் கொடுக்காம ஓடி போயிட்டாங்களே. அண்ணே யாருப்பா நீ? சார் நான் ஒரு தப்பு பண்ணல. யாருப்பா நீ? நான் தானே. என்ன தெரியலையா? தெரியாதனாலதான் கேக்குறேன். விசாலத்தோட மகனே. எந்த விசாலம்? என்ன மிஸ்டர்? இல்ல சார், அவர் சுய நினைவு இல்லாம இருக்கிறாரு. நான் நினைவு வர வைக்கிறேன். உங்க வீட்டு கிணத்துல தண்ணி இல்லாத போது. நீ தான் தண்ணி பாய்ச்சினியா? அது இல்லனே, பக்கெட் விழுந்து போச்சு. அதை நான் தானே எடுத்து கொடுத்தேன். பச்சை பக்கெட். அட விசாலத்தோட பையன். இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நினைவு வந்துருச்சு. மணி அண்ணே மணி. ரமணி என்னையும் கட்டி சொல்றா. இல்ல இன்ஸ்பெக்டர் ஜாமீன்ல விட மாட்டாரு. நீ யாரு? ரமணி. அதான் யாருன்னு கேட்டேன். கிணத்துல இருந்து சொம்பு எடுத்து கொடு. இன்னைக்கு காலையில என் டாக்ஸில 2 பேர் ஏறினானுங்க. சுத்துன்னு சுத்தி விட்டு கடைசியில துட்டே கொடுக்காம போயிட்டானுங்க. அயோக்கிய பசங்க. முன்னையெல்லாம் எனக்கு தமிழனை கண்டா ரொம்ப பிடிக்கும். இப்ப வர வர தமிழனை கண்டா பிடிக்கவே மாட்டேங்குது. ஏண்ணே? எப்ப எங்க மாறான்னு சொல்லவே முடியலையப்பா. நாங்க அப்படி இல்லனே. ஒரு தடவை மாறிட்டோம், அங்க இருந்து போவே மாட்டோம். அடுத்த மாற்றம் வர வரைக்கும். அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிக் பாக்கெட்டோ புள்ள பிடிக்கிறவங்களோ இல்ல. ரொம்ப நாணயமானவங்க. வெரி குட். ஒரே ஒரு தடவை பேங்கை ஏமாத்திட்டோம்.
கையேறேன். அண்ணே அவன் தப்பா சொல்றான். நாங்க நிறைய பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடலாம்னு போனோம். அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு. அதனால பேங்க் தான் ஏமாத்திருச்சு. அப்ப பேங்க் மிஸ்டேக். ஆ. அது சரி, கேரளாவுக்கு எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, உங்க கதையை சொல்லுங்க. ஒரே ஒரு ஊர்ல ஒரு இப்படி சொன்னா 1 வருஷம் ஆயிரும். நான் சுருக்கமா சொல்றேனே. ஆ, ஆ. கிபி 1988வது வருஷம். கிழிஞ்சது போ. இப்படி சொன்னா 20ஆம் நூற்றாண்டு ஆயிரும். அதுக்கு 1 வருஷமே பரவாயில்ல. நீ சொல்லுப்பா. சுமார் 10 மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருந்தியா? அண்ணே எங்க கதையை உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணமே நீங்க எதனா எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு தான். எனக்கே யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு நான் இருக்கேன். என்ன முழுசா நம்பிராதீங்க, அவ்வளவுதான். என்னடா அவரு? என்ன ஓட்டப்பதமா நடத்துறான்? அம்முக்குட்டி, அம்முக்குட்டி. யாருங்க வீட்டு வேலைக்காரிய? சம்சாரம். யார் சம்சாரம்? ஊருக்கா சம்சாரம்? எனக்கு தான் சம்சாரம். அம்முக்குட்டி, அம்மா குட்டி குட்டி வா வெளியே. ஏய், உங்களுக்காக தான் கூப்பிட்டேன், ஒரு உதவி. இந்த உதவியோட நிறுத்திக்க. அவனை நம்பாதீங்க. ஆ? இப்படிதான் ஊர்ல ஒரு டாக்டரை இல்லங்க நர்ஸ். ஏய், உங்க 2 பேத்தையும் வேலையில போங்க. அம்மு நான் வாயை திறந்தா நீங்க கூப்பிடுறீங்க. എന്താണ് ഇത്ര നേരം ഇവരൊക്കെ ആരാണ് இந்தா, ஊர்ல இருந்து வந்திருக்கானுங்க, சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. ശരി என்ன சிரிக்கிறீங்க? இல்ல அண்ணன் தமிழ், அண்ணி மலையாளம், எப்படி மொழி பிரச்சனை? அண்ணன் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் தமிழ் பேசுவேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல மொழி பிரச்சனையே கிடையாது. கம்ப்ளீட்டா மௌனம் தான். பாரதியார் சொன்னபடி நான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கேரள நாட்டிலம், அது நான் தான்.